ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சாதா ப்ளவுஸு ஃபுல் ப்ளவுஸு எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பீசஸ், தேவையில்லாத பீசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது கிராஸ் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கிராஸ் பீஸை நம்ம 1 by 1 ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸில் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் 1 by 1 அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் எப்பயுமே இந்த மாதிரி கிராஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி நேருக்கு நேராக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கையை எக்ஸ்ட்ராவாக வர அந்த பிசுறு அப்புறமே இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுடலாம். ஒரு 4-5 கிராஸ் பீஸ் இருந்தாலே போதும், நமக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி தைச்சிடலாம். பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா டபுள் ஃபோல்டிங் வர்றதுக்காக. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக கிளாத் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இடத்துலையுமே நம்ம ஜாயின் போட்டுட்டு அது மேலே அப்படியே ஒரு ஊசியோட தையல் போட்டு விட்டுறோம். போட்டதுக்கு அப்புறமேலு இப்போ இதை நம்ம ஃபோல்டிங் பண்ணி அப்படியே இப்போ நம்ம டாட்ஸை பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே 2ஆக மடிச்சிடுறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் இடையில இன்னும் கொஞ்சம் கிளாத் கொடுத்துக்கலாம். நம்ம வேறு கலர் தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல் பட்டி ஜாயின் பண்ணிடலாம். நான் இதுக்கு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊசியோட ஒரு தையலும் அதுக்கடுத்து குதிரோட ஒரு தையலும் போட்டுக்கலாம். இது நான் அளவு பார்க்காம கட் பண்ணிட்டேன். கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே அளவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறமே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணனால கையோட அப்படியே அளவு பார்த்து கட் பண்ணிடலாம். இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இந்த பட்டியை அப்படியே நம்ம 2ஐயும் ஒன்றா ஃபோல்டு பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், கீழே இருந்து இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துருக்கிறேன். இந்த கொக்கி பக்கத்தில் இந்த இடத்துல நமக்கு இது முடியுது எக்ஸ்ட்ரா தையலுக்காக. அடுத்தது இந்த சைட்லேயும் இந்த ஓவர்லாக் பக்கத்தில் இந்த ஓவர்லாக் எங்கே முடியுதோ அந்த இடத்துல போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதை கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த பக்கத்தில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தையலை நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா எம்மிங் தான் இதுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய தையலாக வச்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இப்படி தள்ளி தான் நான் வந்து தையல் போடுறேன். அப்படியே கண்டினியூவாக 2 கைக்கும் தையல் போட்டுட்டு அப்புறமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மடிக்கும்போது இந்த வி வந்து கரெக்டாக அந்த சென்டர் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்குமே வந்து ப்ளவுஸில் நமக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக கொண்டு வந்துடும். இப்போ இதை நம்ம தையல் போட்டாச்சு. இந்த சைடு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த 4 கையோட அளவுமே வந்து சரியாக இருக்கா இந்த சைடு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் இருக்கும். அடுத்தது பேக் பார்ட்டு தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டேன். அடுத்தது இப்போ நம்ம டாட்ஸ் பிடிச்சிடலாம். டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பாகம் வந்து கஸ்டமர் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிருக்கிறேன். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தில் இப்படி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட் டாட்டோட அளவு வரையும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே உள்ளே திருப்பி விட்டுட்டு உள்ளே நம்ம டாட் பிடிச்சிருக்கிற இந்த பிசர் எடுத்து எவ்வளோ நீளம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் சென்டர். இந்த 2 சைட்லேயும் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு அன்ஈவனாக இருக்குது, ஒரு ஷேப் இல்லாமல். அதனால் இதை நம்ம கொஞ்சம் ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சென்டர் வரையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் வரையும் கரெக்டாக அப்படியே கொண்டு போய்க்கணும். இப்போ நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு அது வந்து ஒரு ஷேப்பாக இருக்கும். துணி வந்து தூக்கிட்டு இருக்காம கரெக்டாக நீட்டாக வந்து வரும். இப்போ 2 இடத்துல சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி டாட்ஸ்க்கு மார்க் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் கரெக்டாக வரும். அப்படியே மேலே வரையும் ஷோல்டர் வரையுமே ஷோல்டர் சென்டராகவும் கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ இதோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வரையுமே வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுவே லைட்டாக தான் வெட்டணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பாகம் வந்து பத்தாமல் போயிடும். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது 2வது இதையும் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் டாட் போட்டுடலாம். செகண்ட் டாட் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை 2ஆக மடித்து தான் வந்து போடுறது. இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம் முன்பாகம் மட்டும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இந்த சைடில் விட்டுட்டு இது முடிகிற வரையும் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ ஃபஸ்ட்டு போட்ட டாட்டுக்கும் செகண்ட் போட்ட டாட்டுக்கும் கரெக்டாக இருக்கா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுலேயே நம்ம வந்து இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அதே போலவே இன்னொரு டாட்டையும் வந்து போட்டுடலாம். பாருங்கள், சேம் அதே அளவில் பிடிச்சிட்டு அதே மாதிரி நம்ம எல்லாமே வச்சுட்டு செகண்ட் டாட்டு நான் போட்டுக்கிறேன். ப்ளவுஸ் தைக்கும்போது தையல் எப்பயுமே வந்து எல்லாமே ஒரே சைஸில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து தையல் அதிகமாகவோ ஒரு பக்கம் தையல் கம்மியாகவோ அந்த மாதிரி வைக்காதீங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து தேர்ட் டாட் வந்து போட போகிறோம். தேர்ட் டாட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு ஆம்கோல் எங்கே வருதோ அந்த தேர்ட் டாட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறமேலு இந்த இடத்துல இருந்து இந்த மார்க் பண்ண இடம் வரையும் இப்படி கரெக்டாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமே இதோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலேருந்து கீழே வரையும் லென்த் எவ்வளோ வருது, இவ்வளோ நீளம் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபஸ்ட் டாட் போட்ட இடத்துலையே வந்து கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம போட்ட இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இது மேலேயே நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதில் ஒன்று ஏதாவது விலகி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கப் ஷேப் கரெக்டாக வராது. ஒரு இழுத்த மாதிரியோ இல்லை ஒரு சைடு கிராஸாவோ அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்ஸ் எல்லாமே பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறமேலே இந்த கப் சைஸ் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இப்படி நம்ம ஒரு தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னாவே வந்து தெரியும் அது வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்திருக்கா இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு. இப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இது மேலே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். கம்பல்சரி நீங்கள் டாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். நிறைய ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தையல் தான் போடுறாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய தையலாக போடுறாங்க. அது நாளாக நாளாக அப்படியே பிரிஞ்சு வந்துடுது. இப்போ இதில் எல்லாமே நம்ம கரெக்டாக டாட்ஸ் பிடிச்சிட்டோம். அளவு ப்ளவுஸ் வச்சு பிடிக்கும்போது அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணுற முன்னாடி ஒரு 1/4 இன்ச் பட்டி வெளியில் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது நமக்கு அது சரியாக வரும். அப்புறம் இந்த ஃபோல்டிங்கை இப்படி மடித்து விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்காத மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இது சரியாக வந்துருச்சு. அதே மாதிரி கொக்கி பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குதா அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம பி பீஸ் பக்கம் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பட்டியை வெளியில் தள்ளிட்டு அடியில் இந்த ஃபோல்டிங்கை கரெக்டாக வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு மடி மடித்து ஃபோல்டிங் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நமக்கு இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையுமே வந்து நம்ம இப்படி ஒன்று போல் வச்சு பார்த்துக்கலாம். பார்க்கும்போதே இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, 2 டாட்டும் கரெக்டாக இருக்கா, இப்போ செகண்ட் டாட் கரெக்டாக இருக்கா, இங்கே கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா
நீங்கள் வந்து அதில் எது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கொக்கி பீஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது முன்ன பின்ன வராமல் இருக்கும். இப்படி நம்ம பார்த்து பார்த்து தைச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொக்கி பீஸையும் பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொக்கி பீஸ் பக்கம் இதுக்கு நான் கழுத்து பீஸில் நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத் தான் வந்து இந்த எப்பயுமே வந்து இந்த கொக்கிக்கும் வீக்கும் எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அப்புறம் நெட்டுக்கு அப்படியே வந்து குதிரோட தையல் வந்து போட்டுட்டேன். இந்த பிசுறு எல்லாமே அப்பப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது மேலே ஒரு ஊசியோட தையல் போட்டிருக்கிறேன். இப்போ திருப்பி ஃபோல்டிங் பண்ணி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். அப்படியே கீழே கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது தைச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது பீஸ்க்கு அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குதிரோட தையல் வந்து போட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடிச்சுட்டு இன்னொரு ஃபோல்டிங் மடிச்சுக்கிறேன். இந்த மடித்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறப்ப ஒரு 2 ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி வந்து நல்லா போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு 2வது திருப்பியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு 3வது போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பியும் 5வது வந்து போட்டுடலாம். இப்போ போட்டதுக்கு அப்புறமேலே இது ரெண்டும் வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஒன்று போல் கரெக்டாக வந்து வந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு முன்ன பின்ன வரும். இப்போ அடுத்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் இருந்தாலும் அது அந்த பக்கம் தான் போகணும். கை ஜாயின் பண்ணுற பக்கம் தான் போகணும். இந்த சைடில் நம்ம வந்து துணியை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த இடத்துக்கு நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் மேலால் இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸ் மேலால் இருக்குது, இது கொஞ்சம் கீழால் இருக்குது. அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கழுத்து வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கிறதுனால. பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் கழுத்து மேலே ஏற்றிருக்கிறனால அப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து செகண்ட் டாட் வந்து போட்டுடலாம். 2 தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கிறீங்க, ரெடி அளவில் கரெக்டாக வருது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து பிடிச்சிடலாம். ஏன்னா வந்து கிராஸ் கட்டிங் நம்ம வந்து போடுறப்ப அந்த துணி வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கழுத்து பீஸ் வச்சு மடிச்சு தைக்கிறதுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் கழுத்து லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 தையல் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமே நம்ம இதை
கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மடித்து குதிரோட தையல் வந்து போடுறேன். எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது இந்த அடியில் இருக்கிற பிசுறு இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. எந்த சைஸ்க்கு பிடிக்கிறோமோ அதே சைஸ்க்கு ஒரே ஷேப்பாக வந்து பிடிச்சிட்டு வாங்க. ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30-35 நிமிஷம் வரையும் ஆகும். நார்மல் ப்ளவுஸு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி 35 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிருவேன். இது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. இப்போ இதுவரையும் நம்ம தையல் போட்டாச்சு. இதை அப்படியே வந்து மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். இந்த கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வளைவு வர இடத்துல மட்டும் ஈஸியாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும், பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்காமல் துணி இதாகாமல் நல்ல ஒரு பட்டிமானமாக வந்து வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்துட்றேன். இந்த வளைவு வர இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா போதும். பேக் நெக்கில் லைட்டாகவும் ஃப்ரண்ட் நெக் இந்த வளைவு வர இடத்துல லைட்டாகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு ஃபோல்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் வந்து போட்டுடுறேன். இந்த பட்டையாக மடிக்கிறது வந்து ஒரே ஷேப்புக்கு மடித்தோம் அப்படின்னா பேக்கில் ஸ்டிச்சஸ் போடும்போதும் வந்து அது ஒரே ஷேப்பாக வந்து வரும். கரெக்டாக இந்த பிசுரை உள்ளே தள்ளிட்டு இந்த பிசுரை வெளியிலேருந்து தள்ளணும். இப்போ நம்ம இது தையல் போட்டாச்சு. அடுத்தது ஊசியோட தையலும் குதிரோட தையலையும் போட்டுடலாம். கரெக்டாக இந்த வி மறைக்காத மாதிரி நம்ம வந்து தைச்சிடணும். பேக்கில் திருப்பி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏதாவது பிசுறு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக கட் பண்ணி கூட விட்டுடலாம். எனக்கு இது ஃபோல்டிங் பண்ண கரெக்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணலை. இப்போ நான் குதிரோட ஊசியோட தையல் வந்து போடுறேன். கரெக்டாக அடித்துணி மேலே வராமலும் மேல் துணி அடியில் போகாமலும் நேருக்கு வச்சு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். ப்ளவுஸோட கட்டிங் கரெக்டாக போட்டாலே ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக வந்துடும். நிறைய பேர் வந்து ப்ளவுஸோட கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் சொதப்பலாயிருது. ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அலோ ப்ளவுஸை வச்சு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே. இப்போ இதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து இன்னொரு குதிரோட தையலையும் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஷேப் கரெக்டாக வந்து வரணும். நமக்கு வந்து எங்கேயுமே வளைஞ்செல்லாம் வரக்கூடாது தையல். ஃபஸ்ட்டு போட்ட தையல் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது போட்ட தையல் அதை ஃபேஸ் பண்ணியே நம்ம வந்து போட்டுடலாம். இந்த குதிரைக்கு இந்த சைடில் அந்த தையல் வருது அப்படின்னா அதே மாதிரியே வந்து அந்த குதிரை பக்கத்துலேயே வந்து வர மாதிரி போட்டுடலாம். இப்போ இதை ஃபுல்லாக கட்டு எடுத்தாச்சு. பேக்கில் பாருங்கள், நமக்கு வந்து அடி துணி வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து வந்துருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, இந்த ஆம்கோல்லேருந்து இந்த இடம் வரையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருது. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாட் வந்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. அதே மாதிரி கையும் இப்படி வச்சு இந்த ரெண்டுமே ஷேப்பாக வருதா இல்லை இதில் ஏதாவது முன்ன பின்ன வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நம்ம இன்னொரு தையல் வந்து ஃபஸ்ட்டு கை சென்ட்ரு பகுதியில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுறேன். கொஞ்சம் ஒரே ஷேப்பாக வந்து பிடிங்க நீங்கள் தையல் போடுறது. அதுக்கடுத்தது திருப்பியும் பாதி பீஸ் தைச்சிட்டு பாதிப்பில் திருப்பிட்டு மேலேருந்து கீழே வரையும் இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு தடவை கை வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு கை ரெண்டையும் ஒன்றா வச்சிட்றேன். அடுத்து இந்த ஆம்கோல் வர இடத்துல இந்த இடத்துல ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து தான் இப்படி கீழே வரையும் வரணும். இப்படி கீழே வரும்போது நமக்கு இந்த இடத்துல பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைட்டாக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் வந்து போட போகிறோம். இப்போ 3 டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல 4ஆவதாக இன்னொரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு தையல் வந்து அப்படியே கை மேலே வந்து போட்டு விட்டுறலாம். இப்போ இன்னொரு தையல் வந்து அப்படியே ஃபுல்லாக நான் வந்து போட்டுறேன். இப்போ இதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து கையுக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடுறேன். அப்புறம் நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுற இடம்லாம் இப்போ கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க, வி பக்கம் அப்படின்னா வி பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கையில் என்ன அளவு இருக்கோ இந்த 2 கையும் வந்து ஒட்டுக்க வச்சுக்கோங்க. கையில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை மார்க் பண்ணிடுறேன். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல். ஃபஸ்ட்டு ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரும் சென்டராக இருக்கணும். சென்டராக இருந்ததுக்கப்புறமேலு மேலே இருந்து ஃபஸ்ட்டு அந்த டாட் வர இடம், அதுக்கடுத்தது இந்த இடம் ஆம்கோல் வரையும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமேலு இந்த இடத்துல இருந்து இந்த நெஞ்சிட்டு இருந்து இந்த கொக்கி போகிற இடத்துட்டு இந்த ஆம்கோல் கிட்ட வர இந்த இடம் வரையும் கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா போடுறப்ப அந்த ரிங்கலாக வர மாதிரி வந்து கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு தையல் போட்டுடலாம். பேக்கில் வந்து அந்த துணி திரும்பிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படி மேல் பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அதே மாதிரி ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த சைட் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைட்லேருந்து இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம். ரெண்டும் ஒரே கோட்டில் வர மாதிரி ஏற்றியும் அதிகமாக இல்லாத மாதிரி இப்போ தையல் போட்டுடலாம்.
அடுத்தது இந்த சைடில் நம்ம இப்போ டாட் போட்டோம் இல்லைங்களா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு வந்து வந்திருக்குது அப்படின்னு. இப்போ இந்த சைடையும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து போட்டுடலாம். ஷோல்டர், ஆம்கோலு, சைடு இந்த எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட்டு கை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். அடுத்து ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் வரையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளஸ் கொக்கி கட்டுற இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே வர இடத்துலையும் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு தையல் போட்டுடலாம். அந்த சைடு மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம கீழே இருந்து மேலே கொண்டு வரோம். உங்களுக்கு கரெக்டாக நேராக தையல் போட வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமே போட்டிங்க அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக வந்து தையல் வந்து நேராக வந்து வந்துடும். அந்த பிசுறு எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக ஒண்டா கைக்கு வெட்டி விட்டுருங்க. பாருங்கள் இந்த இடமும் எப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம டாட்ஸ் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இந்த சைடில் இருந்து இந்த பக்கம் வரையும் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்க்குறப்ப இவ்வளோ தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. அப்போ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா வந்து போதும், சரியாக இருக்கும். இப்போ ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அவ்வளோ வருது. அப்போ வந்து நம்ம அதை ரெண்டாக டிவைட் பண்ணி இப்போ இந்த 2 டாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 டாட்டையும் இப்படி சென்டர் கொண்டு வந்து இந்த இடத்தோட சென்டர் வந்துடும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த சென்டர் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம போடுற தையல் வந்து இந்த பேக் டாட் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே. இல்லைன்னா ஒன்று வந்து ரொம்ப பக்கமாகவும் இல்லை ஒன்று வந்து ரொம்ப தள்ளியும் அந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் நான் வந்து போட்டுறேன். போட்டு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதான்னு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட லைட்டாக நம்ம வந்து பிடிச்சிடலாம். இப்போ நமக்கு இது 2 பக்கமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டு சைடு வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு பர்ஃபெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 தையல் வந்து ஒட்டுக்கா போட்டுக்கிறேன். இந்த 4 தையலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல்ல இருந்தே வந்து குதிரோட தையல் அளவுக்கு சைஸாக பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இனி ப்ளவுஸில் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரும், எதனால் மிஸ்டேக் வரும், எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணால் மிஸ்டேக் இல்லாமல் தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கழுத்து லூஸ் வராமல் பார்த்துக்கணும், டாட்ஸ் பிடிக்கிறது கரெக்டாக பிடிக்கணும், ஆம்கோல் ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். யாருமே ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் தைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் மிஸ்டேக் வந்திருக்கும். படிப்படியாக அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்து அது வராமல் திருத்திக்கிட்டதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு நல்ல இடத்துல பெரிய டைலராக இருப்பாங்க. அதனால் மிஸ்டேக் வர்றது சகஜம்தான். அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அதை எப்படி சரி பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் வந்து பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் ப்ளவுஸோட ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது.
இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நல்லாவே வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கணும் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறப்ப. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த டாட்ஸ் பிடிச்சது இது எல்லாமே வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.